ரயில் பயணம் செய்த கோயமுத்தூரைச் சேர்ந்த சுபாஷ் என்பவரிடம் கிராம் தங்க கட்டிகள் மற்றும் பணம் கொள்ளையடித்த எதிரிகளை கைது செய்து தங்க கட்டிகள் மற்றும் பணத்தை ரயில்வே போலீசார் மீட்டனர். கடந்த 16ஆம் தேதி கோவையை சேர்ந்த சுபாஷ் என்பவர் தனது நண்பர்களுடன் பெங்களூர் சென்று தங்கக்கட்டிகள் மற்றும் நகைகளை விற்ற பணத்தை எடுத்துக்கொண்டு ரயில் வண்டி எண் குர்லா விரைவு வண்டியில் பெங்களூரிலிருந்து கோயமுத்தூருக்கு பயணம் செய்து வந்தபோது திருப்பூரில் ரயில் வண்டி நின்று. இவ்வழக்கு சம்பந்தமாக கனம் வனிதா இப்ஸ் காவல்துறை கூடுதல் இயக்குனர் இருப்புப்பாதை தமிழ்நாடு அவர்களின் உத்தரவின் பேரில் கனம் அன்பு காவல் கண்காணிப்பாளர் இருப்புப்பாதை காவல் மாவட்டம் சென்னை மேற்பார்வையில் யாஸ்மின் காவல் துணை கண்காணிப்பாளர் இருப்புப்பாதை கோயமுத்தூர் உட்கோட்டம் அவர்களின் கண்காணிப்பில் காவல் ஆய்வாளர் தனலட்சுமி அவர்களின் தலைமையில் உதவி ஆய்வாளர் பாபு மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் ரமேஷ், தலைமை காவலர்கள் செந்தில் குமார், அருள்மொழி, காதர் நவாஸ் மற்றும் காவலர்கள் பர்கதலிகான், மணிகண்டன், சதீஷ்குமார், தவராஜ், பெண்காவலர் வளர்மதி மற்றும் இரயில்வே பாதுகாப்படையை சேர்ந்த உதவி ஆய்வாளர் நாகா கணபதி, ஆசி தேவராஜ் மற்றும் கோபாலகிருஷ்ணன், தலைமை காவலர் சரவணன் ஆகியோர்கள் அடங்கிய தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தனிப்படையினர் தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் உள்ள ரயில் நிலையம், பேருந்து நிலையம், கடைகள் என சுமார் 300 சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை ஆய்வு செய்து பல கோணங்களில் சுமார் 400 மணி நேரங்கள் ஆய்வு செய்தும் எதிரிகள் பயன்படுத்திய தொலைபேசி தொடர்புகளை வைத்தும் எதிரிகளை இன்னாரென கண்டுபிடித்து எதிரிகளின் நடமாட்டம் அறிந்து மேற்படி குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட சுவான்வானி சவான், ஜாங்லி, அமர் பாரத் நிமிக்ரே, அனிகித் சுபாஷ் மானே, சைதன்யா விஜய் ஷிண்டே, கௌரவ் மாருதி ஆகியோரை தனிப்படையினர் கைது செய்து விசாரணை செய்தபோது நகை திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். தங்கக்கட்டிகள் மற்றும் 80 பணத்தில் இருந்து வாங்கப்பட்ட கைபேசி மதிப்புள்ள ஆப்பிள் ஐபோன் கைப்பற்றப்பட்டும் வழக்க பதிவு செய்த ஒரு வார காலத்திற்குள் எதிரிகளை கைது செய்தும் திருடப்பட்ட முழுவளவிலான தங்க கட்டிகள் மற்றும் பணத்தை மீட்ட தனிப்படையினரை இருப்புப்பாதை காவல் உயர் அதிகாரிகள் பாராட்டினார்கள்.